ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வாரம். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்ல மாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போயெல்லாம் நல்லது சொல்கிறோமோ அப்போயெல்லாம் ஆமாங்கன்னு என்ன சொல்லிடணும். ஏன் அப்படின்னா அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் கடந்த காலத்தை பற்றி வசனம் அப்படி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு 8 மாதம் சும்மா அதையே எனதுங்க. ஜனவரி மாதம் அப்படி இருந்துச்சு, பிப்ரவரி மாதம் எப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு, மார்ச் அப்படி இருந்துச்சுங்க, கொஞ்சம் ஏப்ரல் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுங்க, மே மாதம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுங்க, அப்படி இருந்துச்சுங்க, இப்படி இருந்துச்சுங்க. இதெல்லாம் எனதுங்க வேண்டாங்கங்க. தேவன் இந்த 9வது மாதத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுத்துருக்காருன்னா நல்லது நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நானும் பாக்கியவான். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு புதிய மாதம். புதிய மாதத்தின் முதல் தேதியிலே நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை உங்கள் மோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் கொடுக்குற நல்ல ஒரு வாக்குத்தத்தமான இதில் விடப்பட்ட அத்தனை வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். அது என்ன பாஸ்டர் ஸ்பெஷலாக நல்ல வார்த்தை? இதில் எல்லாமே நல்லதான். ஆமாம், ஆதியாகமம் முதல்ல 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்த சுவிசேஷ கடைசி அதிகாரம் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நல்லது. இதில் இருக்கிற அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது, நம்ம தொழிலுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்ம சரீரத்துக்கு, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானது இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட இருங்கள். எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன நினைவோடு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர். அவர் உங்கள் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நிச்சயம் அவர் இந்த நாளிலே உங்களோடு அவர் பேசுவார். மைக்க பிடிக்கிறது மட்டும்தான், நாங்கள் பேசுகிறதையெல்லாம் அவர் வார்த்தை, அவர் தான் என்ன பண்ணுவார், இடைப்படுவார். ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து சொல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து தான் நாம் இன்று தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இதில் வாடப்பட்டிருக்குது பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, அதுக்கு அடுத்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்த்து. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதம் நீங்கள் துளிர்விட போகிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். சொன்னதை அவர் தான் நிச்சயம் செய்வார். இதுக்கு அடுத்த வசனங்களை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நிச்சயமாய் தோன்றும், இந்த மாதம் துளிர் விடாததெல்லாம் நிச்சயமாய் துளிர்விடும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்த்து. துளிர்த்து என்ன பாஸ்டர் துளிர்த்து? இப்படியே நான் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. எடுத்து வாசிச்சு பாருங்கள். எசேக்கியேல் 17வது அதிகாரத்துடைய 24வது வசனத்துக்கு நேராக உங்களை வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் போடப்பட்டிருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தோன்னா அழகாக வசனம் போட்டுப்பட்டிருக்குது. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் மிருகங்கள் எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் அவர் இதை நான் தான் உனக்கு சொன்னேன், இதை நான் தான் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ஏன்னா பேசுகிறேன், நான் எதையும் செய்ய போகிறது கிடையாது, எதை காரியத்தை உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. கர்த்தர் தான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க போகிறார். சொல்கிறதும் அவர் தான், செய்கிறதும் அவர் தான். வசனம் அழகாக போடப்பட்டிருக்குது பாருங்க. நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி, இன்றைக்கு கவனிக்க வேண்டிய அந்த வார்த்தையை உங்களுக்கு கோடிட்டு காட்ட போகிறேன். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணி. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவார்.
ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு செடியை வளர்த்துறோம், நாம் ஒரு அருமையான ஒரு செடியை வளர்த்துக்கிறோம், ரொம்ப ஆசையாக ஒரு ரோஜா பூவை செடியை வாங்கி நம்ம வளர்த்துறோம், நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி உரமெல்லாம் போட்டு நல்லா அழகாக டேபிள் ரோஸ் அப்படி என்னென்னமோ ரோஸ் சொல்கிறாங்க, எல்லோ ரோஸ், ஒயிட் ரோஸ், ஆமாம் எல்லா ரோஸும் என்னதுங்க வரிசையாக அடுக்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். எல்லா ரோஸும் வச்சுட்டீங்கங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றுறீங்க, உரம் போடுறீங்க, அதை சூரிய வெயிலில் வைக்கிறீங்க, ரொம்ப மழையில் நனையாம என்னதுங்க அதுக்கான ஷெட்டெல்லாம் போட்டு அழகாக ரொம்ப அழகானதுங்க அந்த செடியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. 5 செடி வளர்த்துறீங்க, 5 செடியில் 4 செடி ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது, பூக்கள் பூக்கிறது, ஒரு செடியை மட்டும் பூவே பூக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம்? ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் என்ன சொல்கிறது, உரமெல்லாம் ஏதாவது மாற்றி கீத்தி போட்டு ஏதாவது என்ன பண்ணுவோம், அதை பூக்க வைக்கிறதுக்கு எல்லா மெரிசினையும் எடுத்துட்டீங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்குறீங்க, உரம் போட்டு பார்க்குறீங்க, எல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க, ஆனால் அந்த செடியில் இருக்கிற இலைகள் எல்லாம் அப்படியே காய்ந்து போக ஆரம்பித்து விட்டது, அது அப்படியே உதிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் வெறும் முள்ளும் அந்த குச்சியும் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களா, ஊற்ற மாட்டோமா? ஏற்கனவே 4 செடி நல்லா பூ பூத்துக்கிட்டு இருக்குது, கலராக ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு நல்லா பூ பூத்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தண்ணி ஊற்றினாலும் பூக்காது, இதுக்கு உரம் போட்டாலும் வராது. என்ன பண்ணுறது? அவ்வளோதான், அதோட இது அவ்வளோதான். நம்ம பழக்கமான பாஷை சொல்லுவாங்களா, அதோட தலையெழுத்து அவ்வளோதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு செடியை பார்த்து நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம், அவ்வளோதான், அது என்ன பண்ண முடியும், எல்லாம் முயற்சி எடுத்தாச்சுங்க, இனி அது தலைக்கிற மாதிரியும் தெரில, அதுக்கு உரம் போட்டாச்சு பார்த்தாச்சு, தண்ணி ஊற்றி பார்த்தாச்சு, அதுக்கு சூரிய வேலை பார்த்து எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, ஆனால் அது துளிர் விடுற மாதிரியே தெரியல, அது தலைக்கிற மாதிரியே தெரியல, அது நடக்கிற மாதிரியே தெரியல. மற்ற எல்லாம் நடக்குது, அவங்கள பாருங்க, அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன பாருங்க நான் தாழ்ந்துட்டே இருக்கிறேங்க, அவங்களாம் பாருங்க செழிப்பாயிட்டே போகிறாங்க, நான் வறுமையாயிட்டே போகிறேங்க. என்ன பண்ணுறது? எதை தட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல். என்ன பண்ணுறது? ஒரு பட்டு போன செடியை போல உங்கள் வாழ்க்கை இந்த மாலை பொழுதிலே இருக்கும் என்றால், உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பட்டு போனதை அவர் தழைக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், இதை சொன்னேன், இதை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்க பட்டு போச்சு, உங்க வாழ்க்கையே பட்டு போன மாதிரி, உங்க பொருளாதாரம், உங்க சரீர வாழ்க்கை, உங்க தொழில் வாழ்க்கை, எதெல்லாம் நீங்க பட்டு போச்சு, இதுக்கு மேல அதுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, இதுக்கு மேல அந்த என்ன டேப்லெட் சாப்பிட்றனே தெரியலங்க, இதுக்கு மேல என்ன முயற்சி எடுக்கிறனே தெரியல, நானும் செய்யாத முயற்சி கிடையாது, பண்ணாத விஷயம் கிடையாது, ஆனா எல்லாம் ஃபெயிலியர். அது அவ்வளவுதாங்க, அது பட்டு போச்சுங்க, இது அது தலைக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லைங்க, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு உரம் போறது வேஸ்ட், இதுக்கப்புறம் அதுக்காக ஜெபிக்கிறதே வேஸ்ட்னு பல நேரத்தில் உங்க ஜெப குறிப்பை நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, அவர் தழைக்க பண்ணுவார். நீங்க பட்டு போச்சுன்னு நீங்க நினைச்சு விட்டதை, நீங்க சோர்ந்து போய் விட்டதையெல்லாம் இந்த 1ஆம் தேதி நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது தழைக்கும், அது நிச்சயம் தழைக்குங்க, அது நிச்சயம் தழைக்கும். வாழ்க்கையில சொல்றேன், வாழ்க்கை கசந்து போயிருச்சா, டோன்ட் வரிங்க, உங்களுக்காக தாங்க இந்த மாசம் மாறி லைஃப் ஒரே கசப்பா போயிட்டு இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமா வாய் தான் சிரிக்குது, ஆனா உள்ளம் பல வேளையில சோர்ந்து போய் அழுதுகிட்டே இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. உங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? உங்க பட்டு போன வாழ்க்கையை தழைக்க செய்யும்படியாய் தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு விசுவாசமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அவர் சொன்னார், அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. உங்க விசுவாசத்தை பற்றியெல்லாம் எனக்கும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னா, சொன்னவர் அதை செய்வார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா வித காரியத்தை குறித்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன். அதுக்கு அடுத்த வார்த்தை எசேக்கியேல் 17:24 வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். பல நேரத்தில் விருட்சங்கள் எல்லாம், அதாவது
நீ தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாருக்கும் இதை தெரிய பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஐயோ, இவங்க கிட்ட போயவே கூடாது, இவங்களை பாத்திரவே கூடாது, இவங்களை பார்த்தா நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்ச நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி வசனம் உங்களை தழைக்க பண்ணுறத மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படி எல்லாத்துக்கும் காட்டுவேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறாரு. ஏப்பா முன்னாடியெல்லாம் ஐயோ இவங்களுக்கு பல வேளை உங்கள் குடும்பத்தாரெல்லாம் கூட ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கலாம். ஐயோ அவனை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை, அவங்கள கூப்பிட்றதெல்லாம் நோ யூஸ். அதனால் அவங்கள எதுக்கு கூப்பிட்டுட்டு அவங்கள கூப்பிட்றது ஒன்று, கூப்பிடாமல் இருக்கிறத ஒன்று சொல்லி உங்கள் குடும்பத்தார் கூட உங்களை தள்ளி வைக்கலாம். ஒருவேளை அற்பமாக எண்ணலாம், ஒருவேளை ஒரு ஆகாதவர்களை போல நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பட்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் தழைக்க பண்ணி ஆகாத கல் என்று தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்ல அவர் இந்த மாதம் செய்வாருங்க. விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. உங்கள் கடந்த கால எண்ணங்களை, கடந்த கால தோல்விகளை, கடந்த கால பிரச்சனைகளை ஓரங்கட்டி வச்சிருங்க. இங்கே இருக்கிற வெறும் 20 நிமிஷத்து வரைக்கும் உங்கள் சிந்தையை, உங்க மனசை, உங்க எண்ணத்தை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து வைங்க. உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு திருப்புமுனையின் நாளாய் நிச்சயம் அமையுங்க. இந்த செப்டம்பர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும்படியாய் தேவன் முன்குறித்த நாள் தான் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி. நிச்சயமாக தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். கையை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு நடக்கும். நீதிமொழிகள் 11:28 எடுத்து வாசிச்சு பாருங்க, அழகாக போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 11:28 நீதிமான குறித்து அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். நீங்கள் நானும் எப்படி இருப்போம்மா, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீங்கள் நானும் எப்படி இருப்போம்மா, துளிரை போல தழைப்பீங்களாம். அப்படியே பச்சை பசையேன்னு ஒரு செடியை பார்க்குறீங்க. அதிக நேரம் நம்ம பிரயாணம் போகிறப்ப ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம். எதுக்காக போகிறோம்? அங்கே வரும் அப்படியே பச்சை பசையே நாங்கள் மரங்கள் செடிகளெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இதமாக இருக்குதுங்க. அது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பச்சை பசையன்னு எல்லாம் காஞ்சி போயிருக்குது. யாராவது ஊட்டிக்கு போவோமா, எல்லாம் காஞ்சி போய் என்ன சொல்கிறது, எல்லாம் மழையில் வரும். நம்ம ஊர் சொல்லுவாங்க இல்லைங்க, மொட்டை காடாக இருக்குது, வர்ற காடாக இருக்குது, எல்லாம் முள்ளாக இருக்குது. தோட்டப்பட்டால் இருந்து எல்லா ஊர்லையும் எனக்கு வெறும் முள்ளாக இருக்குது. எத்தனை பேர் இங்கேருந்து 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணி போவோம்? யாரும் போக மாட்டோம். ஏங்க, அங்கே போய் என்ன இருக்குதுங்க, அங்கே எல்லாம் காஞ்சி போய் இருக்குதுங்க, அங்கே எல்லாம் பட்டு போய் எல்லாம் குச்சி தான் இருக்குதுங்க, எல்லாம் முள்ளு மாதிரி தான் இருக்குதுங்க. அங்கே போய் என்ன பண்ண போகுது? அப்போ ஒரு பச்சை பசையோ என்று வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு ஆசையும் ஒரு உணர்வு வருது. உங்கள் வாழ்க்கையே இந்த மாதம் செழிக்க போகுதுங்க. பச்சை பசேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் வரப்போகுது. நீதிமான்களோ துளிரை போல தழைப்பீர்கள். நீங்கள் தழைச்சி வருவீங்க, நீங்கள் முளைச்சி துளிர் விட்டு தழைப்பீர்கள். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் இந்த மாதம் தழைப்பேன். சொல்லுங்க, இந்த மாதம் நான் தழைப்பேன், துளிர் விடுவேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு நடக்கும் என்று சொல்லி. எடுத்து வாசிங்க, யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் அங்கு போடப்பட்டிருக்கிறது. யோவான் 5வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இதில் இறங்குவானோ அதை எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சௌஸ்தமாவான். இங்கே அழகாக ஒரு காரியம் போடப்பட்டிருக்குது. பெதஸ்தா அப்படின்னு ஒரு இடம். இதனுடைய தமிழ் அர்த்தம் சொல்லுகிறது இரக்கத்தின் வீடு. இந்த இரக்கத்தின் வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? வியாதிஸ்தர் இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இதில் நிறைய மண்டபங்கள் பாட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. எருசலேம் தேவாலயத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்டபம் தெரியும். எருசலேமுக்கு நேராக தேவாலயத்துக்கு நேராக போக வேண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேராக எருசலேம் தேவாலயத்துக்கு போகாமல் பெதஸ்தா மண்டபத்துக்குள்ளே என்ன சொல்கிறது நுழைஞ்சிட்டாரு. 5வது வசனத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சௌஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்கே பாருங்க, 38 வருஷமா வியாதியோட ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். 38 இயர்ஸ், 38 வருஷம், பாதி ஆண்டு காலம். என்ன சொல்கிறது, பெதஸ்தா மண்டபத்திலே 3 வேளை சாப்பாடு கிடச்சிரும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் கேட்குற, ஒரு மனுஷன் பிறந்தாவே கண்டிப்பாக அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். பிறக்கிறப்ப எப்படி இருந்தான்னு தெரில, இவனுக்கு ஏதோ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பலகீனம்னு நான் நினைக்கிறேன். இது பைபிள் எங்கே போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, நான் என்னுடைய யோசனையில் நான் சொல்லுகிற விஷயம். ஏன் அப்படின்னா, 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை, கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, பிறந்தவொடனே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை சின்ன வயசுலேயே கூட என்ன சொல்கிறதுக்கு இந்த பலகீனம் அவன் வந்திருக்கலாம். அவங்க வீட்டார், அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் எல்லாம் அவனுக்கு ஏராளமான வைத்தியங்களை பார்த்துருக்கலாம், ஏராளமான மருத்துவ செலவுகளை அவனுக்கு செய்திருக்கலாம், அவனுக்கான எல்லா விஷயத்தையும் அவர்கள் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் செஞ்சும் அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் என்னென்னமோ முயற்சி, அந்த ஊரில் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க, எல்லா ஊருக்கும் போயாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு. ஆனால் இந்த பலகீனம் மட்டும் மாறுற மாதிரியே தெரியல. இந்த பிரச்சனை மட்டும் அவன் வாழ்க்கையில் போகிற மாதிரியே தெரியல. பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க, இந்த பாரத்தை சுமக்க முடியலப்பா, இவனை வீட்டில் வச்சிருக்கவும் முடியாது, இவனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, சம்பாதிக்கவும் முடியாது, வீட்டில் கூட ஒத்தாசைக்கு இருக்க எதுக்குமே முடியாது, இவனை வச்சு என்ன பண்ணுறது, நோ யூஸ், நோ யூஸ். நேராக பேக் பண்ணி பெதஸ்தா குளத்தண்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமும் ஓடிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த 38 வருஷ காலமாக இருக்கிற அந்த மனுஷனுடைய எண்ணங்களை நான் யோசித்து பார்த்தேன். இவனை கொண்டு வந்து விடுறப்ப இவனுக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தை நான் படித்தப்போ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சின்ன வயசாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு ஒரு 10 வயசில் இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, 10 வயசில் இவன் படுத்த படுக்கை ஆகிட்டான். 10 வயசில் ஒரு பலகீனப்படுறாருங்க, 2 வருஷமாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்கிறாங்க, எல்லா முயற்சியும் ஃபெயிலியர், எல்லாமே இவனை நோ யூஸ் அப்படின்னு முடிவு பண்ணது பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் தூக்கி, ஏப்பா இவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற, எவ்வளோ முன்னேற்றமும் இல்லை, இது பட்டு போன செடி மாதிரி இருக்கிற, இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது, மேலே மேலே செலவு வச்சுக்கிட்டே, அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி, இங்கே வாங்கி அங்கே வாங்கி, இதுக்கு செலவு பண்ணி அதுக்கு செலவு பண்ணி, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவனை எதுக்கு தான் இங்கே வச்சிருக்கிற, பேசாமல் அவன் கொண்டு போய் விட்டுரு, அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுரு, அந்த பெதஸ்தா குளத்தில் கொண்டு போய் விட்டுரு, அங்கே கொண்டு போய் விட்டுரு. சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, கூட இருந்தவங்கள சொல்லியிருப்பாங்க, ஏப்பா அவனை வச்சுட்டு நீயும் கஷ்டப்படுற, வேலைக்கு போக முடியல, நீ சம்பாதிக்க முடியல, நீ வேலைக்கு போனால் தான் இவனை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், இவன் கூடயே இவனுக்கு ஒரு ஆள் எப்போவுமே கூடயே இருக்கணும், இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது மற்ற காரியங்களை செய்வதற்கென்று இவன் கூடயே ஒரு ஆள் இருக்கணும், எல்லாரும் இவன் கூடயே இருந்தோம்னா இவனுக்கான மருத்துவ செலவை யார் கவனிக்கிறது, வீட்டுக்கான செலவை யார் கவனிக்கிறது, என்ன பண்ணுறது, எதுவுமே நல்லது கெட்டதுக்கு எங்கே போக முடியும், எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. டோட்டலாக இவன் யூஸ்ப்பா, இவன் வேஸ்ட்டுப்பா, நோ யூஸ், தூக்கி கொண்டு போய் வைங்கப்பா. பெதஸ்தா குளத்தண்டில் இருக்கிற அந்த மண்டபத்தில் அவனை போட்டாங்க. நியர்பை 38 இயர்ஸ், 38 வருஷ காலம் ஓடிடுச்சுங்க. ஒவ்வொரு வருஷத்தையும் கடக்கிறப்ப நான் வச்சு பார்த்தேன், இவனுக்கு பிறந்த நாள் வந்திருக்காதா, ஒவ்வொரு பிறந்த நாள் தேதியும் யோசிச்சிருப்பான், ஏன் நான் பிறந்தனே தெரில, ஏன் தான் கடவுளை என்னை படைச்சார்னே தெரியல, ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தாருன்னு தெரில. என் சொந்தக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் கூட சின்ன வயசில் ஓடி ஓடி விளையாண்டவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இங்கே தனிமையாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறேன், படுத்த படுக்கையோடு இருக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு சுகமாக நடந்து போகிறாங்க, நல்ல காரியங்களுக்கு, மகிழ்ச்சியான காரியங்களுக்கு கடந்து போகிறாங்க. ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக சிரிக்க முடியல, மற்றவர்களோடு பழக முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல. யோசிச்சிருப்பானா, யோசிச்சிருக்க மாட்டானா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம், அப்படி தான் வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். பிறந்த நாள் வருது,
நாளைக்கு அந்த மண்டபத்தில் என்ன நடக்கும்ங்கிறது கொஞ்சம் விளக்கமாக போகிறோம் பாருங்கள். அந்த மண்டபத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னா, அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வர்றவங்க அன்னதானம் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்மளோட பாஷையில் சொல்கிறப்ப அன்னதானம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில நேரம் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப அங்கே அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்படும். அல்லது பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற மற்ற காரியங்கள்லாம் நடக்க போகிறது என்ன சொல்கிறதுங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பெதஸ்தா மண்டபத்தில் இருக்கிற நிறைய அநேகர் இருப்பாங்க, எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 5 கால் மண்டபம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்ட் ஆஃப் அங்கே இருக்குது, நிறைய பார்ட் அங்கே இருக்குங்க. அங்கே அப்படி தனித்தனியாக இருக்குங்க. அங்கே நிறைய அங்கே இருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அங்கே உணவு வழங்கப்படும். ஒவ்வொரு முறையும் அந்த உணவை இந்த 38 வருஷம் உள்ள நபர் சாப்பிட்றப்ப, நான் நல்லா இருந்தால் நானும் ஒரு வீட்டை கட்டியிருப்பேன், நான் நல்லா இருந்தால் எனக்கும் இன்றைக்கி திருமணம் ஆகிருக்கும். அந்த உணவு சாப்பிட்றப்பெல்லாம் அண்ணா பாருங்கள், வெஜிடேபிள் பிரியாணி இல்லாமல் சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல் எல்லாம் வச்சுருக்குறாங்க இலையில். இதெல்லாம் பார்க்குறப்ப நானும் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கட்டியிருப்பேன்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி நானும் பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன்ல. வீட்டுக்கு பாரம் எல்லாருக்கும். நான் ஏன் தான் பிறந்தனே தெரியல, எதுக்கு தான் நான் இங்கே வாழ்கிறேனே புரியலை. பிரச்சனைகள் மத்தியிலேயே எனக்கு போராட்டமும் நிந்தையுமாவே வாழ்க்கை போயிட்டுருக்குது. நீங்களும் அப்படித்தானே பல வேளை நீங்களும் நானும் யோசிக்கிறோம், ஏன்டா பிறந்தேன், இந்த குடும்பத்தில் ஏன் பிறந்தான்னு யோசிக்கிறோம், இந்த சூழ்நிலை ஏன் தான் நம்ம வாழ்கிறோம்னு சொல்லலாம். மற்ற அவங்களாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, நான் ஏன் இப்படி இருக்கிற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி 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 எழும்புவது இயற்கையான ஒரு விஷயம். அதே போல தான் இந்த மனுஷனுக்கும் எழும்பினது. இந்த மனுஷன் பார்த்து சொல்கிறார், 38 வருஷ காலம் லைஃப் போயிடுச்சுங்க, வழக்கம் போல் வாழ்க்கை, வழக்கம் போல் அந்த வாழ்க்கை. இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது இந்த மாதம். ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சரிங்க, இந்த 38 வருஷ காலமாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மண்டபத்துக்குள்ளாய் வருகிறார். வாழ்க்கையெல்லாம் நோ யூஸ்ன்னு தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இவனும் தன்னை பார்த்து சொல்ல, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, எதுக்குமே சரியானவன் இல்லை, நான் ஒரு பட்டு போன செடியை போல இவன் வாழ்க்கை இருக்கிறது, இவன் சரீரம் இருக்கிறது, இவனுடைய பொருளாதார வாழ்க்கை இருக்குது, எதுக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது, எதையும் சம்பாதிக்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, நல்லது எங்கேயுமே போக முடியாது, எதையுமே செய்ய முடியாத ஒரு பட்டு போன ஒரு வாழ்க்கையை போல இவன் வாழ்க்கை இருந்து கொண்டிருது. கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம் பட்டு போன ஒரு வாழ்க்கைங்க. இந்த நாளிலே நமக்கு எப்படி இந்த வசனம் போதிக்கப்படுகிறதோ, கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்ய போகிறாரோ, அதே போல அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மண்டபத்திற்குள் பிரவேசித்தார். அவனை பார்த்து கேட்கிறார், எப்பா நீ சௌஸ்தமாடைய விடுமுறையா? என்ன ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு தானே உட்கார்ந்துருக்குறேன். இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? உங்களை பார்த்து ஏங்க நல்லா நீங்கள் நல்லா இருக்க விரும்புகிறீங்களா? என்னங்க பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நல்லா இருக்கணும் தான் நீங்கள் வந்திருக்கிறேன். நீங்கள் சௌஸ்தமடைய விடுமுறை? ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் நான் முயற்சி எடுத்து பார்க்குறேங்க. அந்த 38 வருஷம் உள்ள மனுஷன் சொல்கிறான் பாருங்க, நான் அந்த தேவதூதன் வருவாங்கங்க, இந்த குளத்தை கலக்குவாங்க, என்னைக்காவது வருஷத்தில் ஒரு முறை கலக்குவாங்க, நான் எப்படியாவது என்னால் நடக்க முடியாதுங்களா, நான் தவுந்து தான் போவேன். சில நேரம் உருண்டு கூட என்ன சொல்கிறது, எப்படியாவது போய் அந்த குளத்தில் விழுந்து நான் எப்படியாவது சுகம் பெற்று மறுபடியும் என் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. நான் போகிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் போயிடுறாங்க, போகிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் போய் சுகமாய் அவங்களாம் வீட்டுக்கு போகிறேன். 38 வருஷமாக நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், 38 பேர் சுகமாய் போயிட்டாங்க. ஆனா நான் 38 வருஷத்துக்கு இங்கே தான் உட்கார்ந்து ஒவ்வொருவரும் சுகமாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒழிய நான் சுகமான மாதிரி தெரியல. 38 வருஷமா எல்லாரும் விடுதலை அடைஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டும் இங்கே தனிமையில, வறுமையில, கஷ்டத்துல, எல்லா துன்பத்திலும் வாழ்ந்து போராடி தனிமை என்னை கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட அப்படின்னுட்டாரு. உடனே படுத்த மனித மனுஷன் எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. யோசிச்சு பாருங்க, படுத்து போன வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, இப்போ முதல்ல 38 வருஷம் ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் பொருளாதார வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் சரீரத்தில் நீங்கள் பட்டு போன சூழ்நிலை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த படுத்திருந்த மனிதனை தேவன் எழுந்து நிற்க செய்தது போல, அந்த பட்டு போன மனிதனுடைய வாழ்க்கையை தலைக்க செய்தது போல உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர்
தலைக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, நிச்சயமா இந்த மாதம் தேவன் உங்களை தலைக்க செய்வாருங்க. அவ்வளவுதாங்க. அது கடந்த மாசங்க, அது கடந்த நாட்களுங்க. ஆனா தேவன் புதிய நாளை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த மாசம் விசுவாசிங்க, இந்த மாசம் நம்புங்க. இல்லைங்க பாஸ்டர், நான் விசுவாசி சோர்ந்து போயிட்டேன், காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன், நான் அழுது கண்ணில் தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. நோ ப்ராப்ளங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் யூஸ்லெஸ் ஃபெலோ, இது யூஸ் ஆக மாட்டேன், நீ தகுதியற்றவன், நீ ஆகாதவன் என்று சொன்னாங்களோ, இந்த மாசம் உங்களுக்கான மாசம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தலைப்பீங்க, நீங்க பட்டு போன என்று சொல்லி உங்களை ஓரங்கட்டி வச்சு உங்களை அவமானப்படுத்தி உங்களை ஏளனம் பேசுற ஜனத்தின் முன்பதாக கர்த்தர் இந்த மாசம் உங்களை விருட்சத்தை போல தலைக்க பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதான் எசேக்கியேல் 17:24 சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பட்டு போன செடியை தலைக்க பண்ணினேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின்படியே உங்கள் பட்டு போன வாழ்க்கை தேவன் தலைக்க பண்ணி விருட்சங்கள், மற்ற விருட்சங்களை எல்லாம் பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறார். உங்க கண்கள் தெரிய யார் முன்னாடிலாம், ஐயோ அவங்க அவட்ட போன் பேசிடாதப்பா, காசு கேட்டுருவாங்க, அவட்ட போன் பேசிடாதப்பா, ஐயோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு போயிருவான் இதுக்கு போயிருவான்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கு இனிமேல் போன் பண்ண வேண்டாங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த மாசம் நீங்க தலைக்கிறத பார்க்க அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால அவர் அபிஷேகம் பண்ணுவாருங்க. எவ்விரு வாழ்க்கை மார்க் 5வது அதிகாரத்தை ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்யறேன் பாருங்க. மார்க் 5வது அதிகாரத்தில் எவ்விரோட வாழ்க்கையை பாருங்க. என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார், நான் சுகமாக்கப்படணும்னு சொல்லி இயேசு கிட்ட வந்து கேட்கிறான். இயேசு சரிப்பா வரேன். போற வழியில 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீ வந்து நிக்கிறா. அவள் சுகமாயிடுறா. அவ சுகமாயிட்டா. எவ்விரு மக செத்துட்டா. எப்படி இருக்கும்? 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்திரீ வந்து சுகமான நினைச்சோன்னா எவ்விருக்கு ஒரே சந்தோஷம் வந்திருக்கும். அப்பா இந்த பொண்ணு சுகமாயிட்டா, அப்பா என் பிள்ளைய சுகமாயிருவான்னு சந்தோஷப்பட்ட ஒரு செகண்டில் எவ்வளோ வேலைக்கார வந்து சொல்லிட்டாங்க, ஐயா போதகரை அனுப்பிச்சிருங்க, உங்கள் பிள்ளை செத்துருச்சு. கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம வாழ்க்கையில். கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும் உடனே என்ன சொல்கிறது? அதனால் உலகத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காத அழுவாக்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்கங்க, நீங்கள் அழுகவே மாட்டீங்கங்க, நீங்கள் தலைப்பீங்கங்க. சொல்கிறாரு பாருங்க, இப்போ உங்கள் பிள்ளை செத்துருச்சுப்பா, போதகரை அனுப்பிச்சிருங்க, அவ்வளோதான், பட்டு போச்சுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க, அது அவ்வளோதாங்க. இனி அவர் போதகரை கூப்பிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அனுப்பிச்சுட்ருங்க. இல்லை கர்த்தர் சொல்ல, விசுவாசம் உள்ளவனாயிரு, பட்டு போன செடியை தலைக்க பண்ண நான் இருக்கிறேன், உன் துகமாழ்வை துளிர்க்க பண்ண நான் இருக்கிறேன், எவரு தைரியமாயிருன்னு சொல்லி எவ்விரு வீட்டுக்கு போனாரு. மரித்து போன சிறுமியை கையை பிடிச்சு எழுப்பி தேவன் உயிரோடு கூட எவ்விரு கையில் கொண்டு வந்து கொடுத்து எவ்விரு சுற்றி யாரெல்லாம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் நகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரு சிரிச்சாங்களோ, யாரு வெட்கப்படுத்த முடியாது, எவ்விரு திட்டுனாங்களோ அவங்க கண்ணு முடியாதே, அவங்க கண்ணு முன்னாடியே எவ்விரு பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பி எவ்விரு இப்ப நீ சிறிய வீரு, யார் உன்னை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி காலை உயர்த்தி கம்பீரமா நீ சிரி, பட்டு போய் இருந்த உன்னை நான் தலைக்க பண்ணினேன் என்பதை விருட்சங்கள் எல்லாம் பார்க்கும்படி செய்கிற தேவனாகிய நான் சொல்றேன். எவ்விரு உன்னை பார்த்து அவமானப்படுத்து, உன்னை பார்த்து ஏளனமா சிரித்த ஜனங்கள் முன்பதாக தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை மறுபடியும் தலைக்க பண்ணினேன் என்பதை இவர்கள் காணும்படி உனக்கு நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி எவ்விருக்கு கர்த்தர் சொன்னாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றேன், எவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கை பட்டு போயிருச்சு, முடிஞ்சு போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை நிறைவு கூறேன். பல வேளை நீங்க ஜெபிச்சு இந்த ஜெப குறிப்பு நடக்கிற மாதிரி தெரியல, இது டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி நீங்க ஓரங்கட்டி எடுத்து வச்சிட்டீங்க. உங்க ஜெப குறிப்பு நோட்ல அப்படி ஒன்று எழுதினதை நீங்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஜெப குறிப்பு நோட்ல அந்த ஜெப குறிப்பை மறுபடியும் எடுத்து வைங்க. இந்த மாசம் எது எல்லாம் தலைக்க முடியாம போச்சுன்னு நீங்க வேண்டான்னு ஓரங்கட்டி வச்சிங்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தலைக்க பண்ணுவார். பட்டு போன உங்கள் வாழ்க்கை, கசந்து போன உங்கள் வாழ்க்கை, காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை தேவன் செழிக்க செய்வார். விசுவாசத்தோடு கூட கைகளை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் செழிப்பீங்க, உங்களை தலைக்க பண்ணுவாருங்க. வாசலாம் திறந்துருக்குங்க, ஓப்பன் டோர் இருக்குங்க. என்ன பாஸ்டர் மோட்டிவேஷனா? இல்லைங்க, வசனம் பேசணுங்க, வசனத்தோட வருஷனுங்க. இதெல்லாம் தேவன் எனக்கு சொல்லுகிறதா? வசனம் சொல்லுகிறது, வசனத்தை சொல்கிறேன், வசனம் வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தலைப்பிருங்க. ஒரு நாளும் இந்த நாளில் ஆரம்பிக்கப்படுகிற சுகம், இந்த நாளில் ஆரம்பிக்க போகிற விடுதலை, இந்த நாளில் ஆரம்பிக்க போகிற செழிப்பு, இந்த நாளில் ஆரம்பிக்கப்படுகிற ஐஸ்வர்யம், இந்த நாளில் ஆரம்பிக்கப்படுகிற சந்தோஷம், இந்த நாளில் ஆரம்பிக்கப்படுகிற சமாதானம், இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உலகத்தை விட்டு கடந்து போகிற நாள் வரைக்கும் ஒரு நாளும் இனி குறைந்து போகாதுங்க.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நான் செழிப்பேன்னு நம்புறீங்களா? நான் நம்புறேங்க. பட்டு போன இருக்கிற என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் எனக்கு தலைக்க பண்ணி விருட்சத்தை எல்லாம் மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்க்க முடியாது என் வாழ்க்கையை கர்த்தர் வைப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைக்க பண்ணுவார். நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.